விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? நடிகை விஜயலட்சுமி வழக்கு குறித்த கேள்விக்கு விருப்பமில்லாமல் ஏதும் நடக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாழாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்துருக்குது. அது ஒன்றுமே இல்லை. அது சிசிடிவி கருவியில் பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும். எங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்குது? இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கறதுக்கு விதமாக சர்ச்சை என்ன? அதாவது பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டனா. இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள். 15 வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்கள், 15 வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க. எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவள் என்ன சொல்கிறான்னு நீ தெரியாமல் நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியலாக இவ்வளோ உயரம் இல்லாமல் என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளோ பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், ஒரு திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவள் பேசுவாளா நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயங்காட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுறேன். வீரன்னா நேருக்கு நேராக போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்க விடுது. பெரியாரை பற்றி நான் பேசுனேன், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவள் தப்பாக பேசுகிறான். பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.